ஒரு ஸ்டேபிளான பிஸ்னஸுக்கே ப்ரைஸிங் தாங்க பேக் போனே. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு இட்லியோடைய காஸ்ட் எடுத்துக்கோங்க, இல்லை தோசையோட காஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் என்ன சேர்மானங்கள் இருக்குது, அதில் என்ன காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். பொதுவாக எல்லாரும் சாதாரணமாக சொல்லிடுவாங்க, ஒரு இட்லிக்கு ஊற்றுறாதே ஒரு கரண்டி மாவு தானே தோசைக்கு ஊற்றுறீங்கன்னு. ஆனால் என்டையர்லி டிஃபரெண்ட். தோசைக்கு ஆகக்கூடிய ஃபுட் காஸ்ட் அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பொருளுடைய ரா மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட், ஓவர் ஹெட், காம்படிட்டர் ப்ரைஸ், இதையெல்லாம் பார்த்துட்டு தாங்க நீங்கள் ப்ரைஸே ஃபிக்ஸ் பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் 2, போர்ஷன் கண்ட்ரோல். ஐட்டம் வெயிட் சார்ட் எல்லா கடைகள்லையுமே ஒட்டுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொங்கல், உங்கள் பொங்கல் 200 கிராம் கொடுக்கணும்னா அது 200 கிராம் தான் இருக்கணும். அவருடைய ரேட்டை அதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதுக்கு அதிகமாக போச்சுன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் தான் ஆகும். 3வது, உங்கள் ரெசிபியை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடுங்க. 1 லிட்டர் சாம்பாருக்கு நீங்கள் இவ்வளவு தான் சேர்மானங்கள் சேர்க்கணும், இத்தனை கிராம் தான் பருப்பு சேர்க்கணும், எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணிடுங்க. அதை ஸ்டாண்டர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத்தாக வளரும். இந்த ரெசிபி கன்செப்ஷனை உங்களுடைய மாஸ்டர்ட்டையும் சொல்லிடுங்க. அவங்கள ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொல்லுங்க. உங்க மாஸ்டர் இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாதான் உங்களுடைய பிஸ்னஸும் கன்சிஸ்டண்டாக வளரும். முடிவாக ஒன்று சொல்லிடுவாங்க, நல்ல மாஸ்டர் நல்ல டேஸ்ட் கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு நல்ல ப்ரைஸ் மட்டும்தான் உங்களுடைய பிஸ்னஸை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டும்.